வந்து அசோக் லைலாண்ட் தோஸ்த் வண்டி. இது நம்ம கார் வீடியோ போட்டிருக்கிறோம், பஸ்ஸு போட்டிருக்கிறோம், டிராக்டர் போட்டிருக்கான், லாரி வீடியோ போட்டிருக்கான். இது வந்து தோட்டத்தில் காய் ஏற்றி மார்க்கெட்டுக்கு ஓட்டுற வண்டி. இது வந்து மண் பாதையில் கரடுமுரடான பாதையிலெல்லாம் போகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குது. சின்ன சந்தை அந்த கூட நம்ம அளவாக வண்டி போகிற அளவாக இருந்ததுன்னா நம்ம உள்ளே போய் அந்த தோட்டத்தில் காய் எடுத்துகிட்டு மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறது இந்த வண்டி. இந்த வண்டி எப்படி ஓட்டுறது அப்படி என்னங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இந்த வண்டி இன்றைக்கி ஓட்டுறதுக்கு முன்னாடி வண்டியோட டயரு, கட்டு, என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது, இது எப்படியெல்லாம் வேலை செய்யுது, நமக்கு என்ன ஒரு பயனுள்ளதாக இருக்குங்கிறதெல்லாம் நம்ம இன்றைக்கி அதெல்லாம் பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா ரேடியேட்ரு டேங்க் வந்து எக்ஸ்ட்ரா டேங்க் மேலே இருக்குது. இது வந்து ரேடியேட்டரில் தண்ணி இருக்கா அப்படின்னு பார்த்துலாம். தண்ணி ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் ஓஸு, இது டைன்மா பூரா மேலே டீசல். இது வந்து ஆயில் ஃபில்ட்ரிங் இருக்குது. பார்த்திங்கன்னா 3 சிலிண்டரு, என்னுடைய நாசில் டீப். இது வால்டோரு, இன்ஜின் ஆயில் ஊற்றுற இடம். இது வந்து இன்ஜின் ஆயில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறக்கா ஆயில் கேட்ச் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் வந்து டிரைவரை ஒட்டி டிரைவருக்கு பின் சைடு தான் இந்த சைடு வருது. ஃப்ரண்டில் இருக்கிறது வந்து இன்ஜினுக்கு வேலை இல்லை. அதாவது பார்க்குறதுக்கு வந்து வண்டி ஒரு மாடலாக இருக்கும், நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. மற்றபடி எல்லாமே இது வந்து லேட்டஸ்ட் வண்டி, பூராமே டிஜிட்டல் மீட்டர் தான். நம்ம உள்ள இன்ஜின் எப்படி இருக்குது என்ன இதுங்கிறது, நாசில், ஹெட்டு, லாக்கு எல்லா வண்டியிலையும் உள்ள மாதிரி தான் இது கொடுத்துருக்காங்க. இது வந்து டைன் சோறு, இதில் வந்து உள்ள செயின் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் ஓஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் ரேடியேட்டர் ஓஸ் தான், இங்கே உள்ளே இருந்து வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே வயரிங் ஐட்டம். இப்போ நம்ம வாண்ட போட்டலாம். இது வந்து எக்ஸட் படலை, அவ்வளோதான். இது வந்து கம்பெனியோட இது முடிச்சிங்கன்னா வண்டி ஃபுல்லாக போகும், கரெக்டாக இதோட போய் லாக் ஆகிக்கும். இது வந்து எக்ஸட் படலை. இது வந்து பிரேக் பெடல். இது வந்து பெடல் வந்து இப்படி தொங்குற மாதிரி இருக்கும், மேலே போஸ்ட்டுங்கன்னா இப்படி தொங்கு பெடல் மாதிரி இருக்குது. இது வந்து கிளச் பெடல். ஸ்டேரிங் பாக்ஸு மற்றதெல்லாம் டீசல் லைன் பூரா எல்லாம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. பாக்கி எல்லாமே இதிலேருந்து பின்னாடி இன்ஜின் ஐட்டம் பூராமல் வந்து இங்கேருந்து இருக்காங்க. பின்னாடி கீர் பாக்ஸ் எல்லாமே பின்னாடி வந்துடும். இது முன்னாடி வந்து நமக்கு இது கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டேரிங் பாக்ஸ் ராடு, இதுலேயும் பேரிங் இருக்குது, இதில் இருக்குது பவர் ஸ்டேரிங்கு, டிஜிட்டல் மீட்ரு. இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, டிஜிட்டல் மீட்ரு. என்ன கிலோமீட்டர் ஓடி இருக்குது என்ன எல்லாமே பார்த்துக்கலாம். டெம்பரேச்சர் மீட்ரு எல்லாமே நமக்கு இதில் சாவி ஆனாக இருக்குது, கீர் நியூட்ரல் இருக்குது, எல்லாமே இதிலேயே காமிச்சிடும். இது வந்து கீர் ராடு, இது வந்து நியூட்ரு. இதிலே பார்த்திங்கன்னா போட்டிருக்கு ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, டாப்பு, ரிவேர்ஸ். அப்போ கார் மாதிரி தான் இது. கிளச்சை முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு அப்படி நியூட்ரு, செகண்டு அப்படி நியூட்ரு பண்ணி, அப்படி தேர்டு நியூட்ரு, ஃபோர்த்து அப்படி நியூட்ரு பண்ணிவிட்டு நம்ம சைடில் அப்படி தள்ளி அப்படி பண்ணால் டாப்பு, 5வது கீரு. அப்படியே நியூட்ரு பண்ணி அப்படி இழுத்திங்கன்னா இது ரிவேர்ஸ். அவ்வளோதான். கார் மெத்தட்லேயே தான் இந்த கீர் இருக்கும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் கீரு அப்படியே முன்னாடி போய்க்கலாம். ஹேண்ட் பேக்கை ரிலீஸ் பண்ணிட்டு முன்னாடி போய்க்கலாம். அப்படி மூச்சு நோட்டு பண்ணிட்டு ரிவேர்ஸ் நம்ம சைடில் இழுத்து அப்படி பின்னாடி இழுத்த மாதிரி ரிவேர்ஸ். அப்படியே சைடில் எட்டி பார்த்துட்டு ரிவேர்ஸ் போய்க்கலாம். அவ்வளோதான். அப்படியே ரிவேர்ஸு போய்க்கலாம். கிளச்சை அப்படி ஃபுல்லாக மூச்சுட்டு அப்படி தள்ளி அப்படி முன்னாடி தள்ளிங்கன்னா ஃபஸ்ட்டு கியர். அப்படியே கிளச் வந்து அப்படி மெதுவாக விட எக்ஸலேட்டர் அப்படி கொடுக்கணும். கரெக்டாக அப்படி பொசிஷன் வந்து கிளச் இப்படி விடும்போது எக்ஸலேட்டர் அப்படி புதுசாக ஓட்டி போடும்போது கிளச்சை பொறுமையாக விட்டு அப்படி கரெக்டாக கொடுக்கணும். இப்போ காரில் பாருங்கள், நான் கரெக்டாக கொடுக்கணும். இது வந்து ஆக்சிலேட்டரு பாருங்கள், ஆக்சிலேட்டர் கீழே போதா பாருங்கள், இன்ஜின் ராஸ் ஆகுது. கிளச் பார்த்தீங்களா எவ்வளோ பொறுமையாக விடனா வண்டி நகருதா. எப்படியே போனோம்னா உங்களுக்கு இன்ஜின் ஆஃப் ஆகாது, உதறாது. அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். அப்படியே போய்க்கலாம். மெயின் ரோட்டில் யாரும் அப்படியே 2 பக்கம் வண்டி வருதான்னு பார்த்துட்டு ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு அப்படியே திருப்பிக்கலாம். அவ்வளோதான். அப்படியே பொறுமையாக திருப்பினீங்கன்னா அப்படி ஓட்டி பழகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். அப்படியே ஸ்டடி பண்ணிக்கலாம். பொறுமையாக ஓட்டினா போதும்.
ஸ்டேரிங் கண்ட்ரோல் நல்லா ஒரு சின்ன வண்டி. அப்படியே பண்ணால் ரோட்டில் நம்ம லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுக்கலாம். அந்த பக்கம் லெஃப்ட்டு ரைட்டில் வண்டி வருதான்னு பார்த்துட்டு கிளச்சை ஒரு ஆஃப் கிளச்சில் அப்படியே போனோம்னா ஒரு ஆஃப் கிளச் வச்சு காலில் வச்சுருக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுத்தோம்னா அப்படியே வண்டி திரும்பிக்கும். அப்படியே லேசாக லெஃப்ட் ஓடிச்சோம்னா திரும்பிக்கும். திரும்பினோன்னா அப்படியே ஸ்டடி பண்ணிக்கணும். உடனே ஸ்டடி பண்ணிக்கணும், இல்லைனா இழுத்துட்டு லெஃப்ட் போயிடும். அவ்வளோதான். அப்படியே போச்சா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுத்துட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா பாருங்கள், கிளச்சை முதிச்சிட்டு அப்படி நோட்ரு அப்படி செகண்டு அப்படியே கிளச்சை விட்டு அப்படியே எக்ஸ்ட்ராட்டர் கிளச்சிருந்து கால் எடுத்துக்கணும். இப்போ எக்ஸ்ட்ராட்டர் மட்டும் கொடுக்குறான். வண்டி ஒரு 20-25 போகுது. ஒரு 30 போச்சுன்னா அப்படியே அடுத்த கீருக்கு போயிடலாம். இப்போ போயிட்டுருக்குறான். 30 போகுது. கிளச்சை முடிச்சு நோட்ரு பண்ணிட்டான். அப்படியே தேர்டு அப்படியே பொறுமையாக கிளச்சை விட்டு அப்படியே எக்ஸ்ட்ராட்டர் கொடுக்கணும். எக்ஸ்ட்ராட்டர் அழுத்தினீங்கன்னா அது வாட்டில் போகும். கிளச்சிருந்து டக்குன்னு காலை எடுத்துக்கணும். வண்டி ஃப்ரீயாக போகுது. பார்த்தீங்களா, ரோடு இருக்குது, ஸ்டேரிங் கண்ட்ரோல் நல்லா கிடைக்கும். அடுத்த எக்ஸ்ட்ராட்டர் அப்படி காலை எடுத்துகிட்டு கிளச்சை முடிச்சுட்டு அப்படியே நேராக எடுத்திங்கன்னா போகிறதுக்கு வந்துடும். அப்படியே போகிறேன். ஒரு 50-55 போகிற கண்டிஷன் போயிட்டு அப்படியே கிளச்சை முடிச்சுட்டு அப்படி நோட்ரு இப்படி நம்ம சைடில் இழுத்து அப்படி போட்டிங்கன்னா டாப்பு. அப்படியே கிளச்சிருந்து கால் எடுத்துகிட்டு அப்படியே எக்ஸ்ட்ராட்டர் கொடுக்கலாம். அவ்வளோதான் வண்டி. அது வாட்டில் ஃப்ரீயாக போகும். நமக்கு சின்ன வண்டி, பிரேக் அடித்தாலும் நிறுத்திக்கலாம். வண்டி வந்தால் வண்டி வாசி வருதான்னு பார்த்துக்கலாம். ரோட்டில் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். சைடு மில்லர் பார்த்துக்கலாம். லெஃப்ட் ரைட் போகும்போது சைடு மில்லர் பின்னாடி வண்டி வருதா, முன்னாடி எதாவது வண்டி போயிருக்குதா, லெஃப்ட்டில் வண்டி வருதா என்னங்கிறதெல்லாம் நம்ம அப்படியே பார்த்துக்கலாம். இது வந்து கார் மாதிரி தான் இருக்கும் ஓட்டுறதுக்கு. பார்த்தோம்னா ஈஸியாக தான் தெரியும். கொஞ்சம் புதுசாக ஓட்டுறதுனால அப்படி இருக்குதா சோல்டிங் வருது. லேசாக பிரேக்கில் காலை வச்சுட்டு அவ்வளோதான் சோல்டிங்கு. அப்படியே ஒரு கிளச்சை முடிச்சுட்டு அப்படி நோட் பண்ணி அப்படி இழுத்திங்கன்னா ஒரு கீரை குறைச்சிக்கலாம். டாப்லேருந்து போகிறதுக்கு வந்துடலாம். நம்ம சொல்லாக ஆயிடுச்சா அப்படியே கிளச்சை முடிச்சுட்டு அப்படியே போயிடலாம். தேடி கீருக்கு போயிடலாம். கிளச்சை எடுத்து காலை எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக கிளச்சை முடிச்சுட்டு இதிலேருந்து அப்படியே போகிறதுக்கு வந்துட்டு கிளச்சிருந்து காலை எடுத்து அப்படியே எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். வண்டி பாருங்கள் வாட்டில் போயிட்டு அப்படியே ஃபுல்லாக கிளச்சை முடிச்சுட்டு அப்படி நோட்ரு அப்படி நம்ம சைடு இழுத்து அப்படி ஆச்சுன்னா டாப்பு. அவ்வளோதான். காரு, பஸ்ஸு, லாரி, உங்களுக்கு டெம்போ, இந்த 4 வீல் லைன் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளச்சு, பிரேக்கு, ஆக்சிலேட்டர் எல்லாமே ஒரே மாடல் தான் வரும். ஸ்டேரிங் கண்ட்ரோல் மட்டும் வந்துருச்சுன்னா உங்களுக்கு கீர் வந்து ஈஸியாக இது பண்ணிக்கலாம். ஸ்டேரிங் கண்ட்ரோல் தான் மெயினாக வரணும். மற்றபடிக்கு கிளச்சு, பிரேக்கு, காராக இருக்கட்டும், பஸ்ஸு, லாரி எல்லாமே ஒரே டைப் தான் வரும். ஒரு வண்டியில் ஸ்டேரிங் கண்ட்ரோல் நல்லா வந்துருச்சுன்னா அடுத்த வண்டி ஓட்டுறதுக்கு நமக்கு பயம் வராது, ஈஸியாக பழகிக்கலாம். ஸ்டேரிங் கண்ட்ரோல் மட்டும் வந்துன்னா போதும். மற்றபடி கிளச்சை ஃபுல்லாக முதிக்கிறான், நோட்ரு பண்ணுறான், அடுத்த கீருக்கு போகிறான் அப்படிங்கிறதெல்லாம் கார்லேயும் அப்படித்தான், இந்த வண்டியிலையும் அப்படித்தான், தோசத்துலேயுமே. லாரி பஸ் எதாக இருந்தாலும் அந்த மாதிரி தான். இப்போ பாரு, நம்ம அந்த வண்டி சைடு இருக்கிறேன், ஒரு 6 நிமிஷம் வண்டி வரக்குள்ள நம்ம அப்படி போகிறோம். லெஃப்ட் சைடு மேலே பார்க்குறான், அந்த வண்டி நம்ம தாண்டிட்டான் அப்படியே லெஃப்ட் போய்க்கலாம். ஏன்னா ஆப்போசிட்டில் வண்டி வருது, அப்படி போய்க்கலாம். சோல்டிங் இருக்குது, அப்படி லேசாக பிரேக்கில் கால் வச்சா போதும். கார் வருது சோல்டிங்கு, அப்படியே கிளச்சை முடிச்சுட்டு அப்படி நோட் பண்ணி அப்படி அடுத்த கீரை அப்படி குறைச்சிக்கலாம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாகுது அப்படின்னா திருப்பி கிளச்சை முடிச்சுட்டு அப்படி முன்னாடி தள்ளிங்கன்னா மறுபடியும் ஒரு கீரை குறைச்சிக்கலாம். ஸ்லோவாகிறது தகுந்த மாதிரி கீரை குறைச்சி ஓட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா கிளச்சை முடிச்சுட்டு இப்போ அந்த தேடி கீரில் போகுது, எக்ஸல்ட்ருந்து கால் எடுத்துடுறேன். ஃபுல்லாக கிளச்சை முடிச்சுட்டு அப்படி நேராக எடுத்திங்கன்னா போகிறதுக்கு வந்துடும். அப்படியே எக்ஸல்ட்ரு கொடுத்திங்கன்னா வண்டி பிக்கப் ஆகிக்கும். ஒரு 50-55 போகும்போது நல்லா ஸ்பீடாக போகும்போது அப்படியே ரன்னிங் ரேஸ் ஆகி போகும்போது டக்குன்னு அப்படி கிளச்சை முடிச்சுட்டு அப்படி நோட்ரு அப்படி நம்ம சைடு எடுத்து முன்னாடி தள்ளிங்கன்னா டாப் கீர். அவ்வளோ. அந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல் மட்டும் பார்த்தோன்னா கீர் வந்து காரு, பஸ்ஸு, லாரி எல்லாம் ஒரே மெத்தட் தான். ராடு வந்து வித்தியாசம் வரும், கீர் ஒரே மாதிரி தான் வரும். ஒரு சில வண்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா ராடு இப்படி பெண்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க, நேராக கொடுத்துருப்பாங்க. இது வந்து இந்த மாடல் ஒவ்வொரு வண்டிக்கு ராடு வந்து மாறி வருமா தவிர கீர் ஒரே டைப் தான் வரும். நூற்றுங்கிறது முன்னாடி கீர், பின்னாடி கீர் எல்லாமே அந்த வேனுக்கு, லாரிக்கு, பஸ்ஸு, கார் எல்லாம் ஒரே டைப் தான். நீங்கள் அதெல்லாம் வந்து ஒரு வண்டி ஓட்டிட்டீங்கன்னா மற்ற வண்டியில் கிளச்சை வச்சு கீரை எப்படி போகிறது, ஆக்சிலேட்டர் எப்படி கொடுக்கணும்லாம் பார்த்துக்கலாம். ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து மெயினாக வேணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஓகே.